விஷ்ணு சஹஸ்ரநாமம். இன்று ஒரு திருநாமம், 113ஆம் திருநாமம். விருஷகர்மணே நமக. திருவரங்கத்தில் ராமானுஜர் கீதையின் பொருளை தம் சீடர்களுக்கு விளக்கிக் கொண்டிருந்தார். அப்போது நாம் எல்லாம் நன்கு அறிந்த கீதை ஸ்லோகமான பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்ற ஸ்லோகம் வந்தது. அதன் பொருளை விளக்குகையில், அடியார்களை காக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக எம்பெருமான் அவதரிக்கிறான் என்று பொருள் கூறினார். ஒரு சீடர் பணிவுடன் எழுந்து, சுவாமி, நல்லவர்களை காத்து தீயவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட இறைவன் அவதரிக்கிறான் என்றுதானே இதற்கு எல்லோரும் பொருள் கூறுவார்கள் என்று கேட்டார். அதற்கு ராமானுஜர், அசுரர்களை அழிக்க வேண்டும் என்றால் அதற்கு எம்பெருமான் வைகுந்தத்திலிருந்து கீழே இறங்கி வர வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அங்கிருந்தபடியே சக்கராயுதத்தை ஏவினால் அதுவே ராவணன், கும்பகர்ணன், கம்சன், சிசுபாலன், இரண்யன் என அனைவரின் தலைகளையும் கொய்துவிட்டு வந்துவிடுமே. அடியார்களோடு கலந்து பழகுவதற்காகத்தான் இறைவன் அவதரிக்கிறார். ஏனெனில் பிரகலாதனோடும் குகனோடும் சபரியோடும் அனுமனோடும் கோபிகளோடும் கலந்து பழக வேண்டும் எனில் அதை வைகுந்தத்தில் இருந்தபடியே செய்ய இயலாதல்லவா? அதனால்தான் பூமிக்கு இறங்கி வருகிறார். வரும்போது குறுக்கே வரும் அசுர சக்திகளையும் அப்படி அழிக்கிறாரே ஒழிய அது அவரது அவதார நோக்கம் அல்ல. அடியார்களை காப்பதும் அவர்களுடன் கலந்து பழகுவதுமே அவதாரம் செய்வதற்கான நோக்கம் என்றார். இதை விளக்க ஒரு உதாரணத்தையும் கூறினார் ராமானுஜர். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் மக்கள் தண்ணீர் குடிப்பதற்காகவும் தாகமாக உள்ள பசுக்கள் இளைப்பாறுவதற்காகவும் ஒரு குளம் வெட்டுகிறார் என வைத்துக்கொள்ளுங்கள். அதே ஊரில் ஒருவன் அந்த குளத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டால் அதற்கு குளம் வெட்டியவர் பொறுப்பாக முடியுமா? அதுபோல தன் அடியார்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகவே இறைவன் அவதரிக்கிறான். கொழுப்பெடுத்தவர் சிலர் தாமாக போய் குளத்தில் விழுவதைப் போல அடியார்களுக்கு அருள் புரிய பூமிக்கு வந்த இறைவனை அசுரர்கள் எதிர்த்து எதிரம்பு கோர்த்து தாமாகவே விழுந்து மாழ்கிறார்கள். ஒருவன் தற்கொலை செய்து கொண்டதற்கு எப்படி குளம் வெட்டியவர் பொறுப்பாக மாட்டாரோ அவ்வாறே அசுரர்கள் மாழ்வதற்கும் இறைவன் பொறுப்பல்ல என்றார். அப்படியானால் இந்த கீதை ஸ்லோகத்துக்கு எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்று மற்றொரு சீடர் கேட்டார். அதற்கு ராமானுஜர், இறைவனிடத்தில் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்கள் அவன் சாஸ்திரங்களில் இட்ட கட்டளைகளை அப்படியே பின்பற்றுபவர்கள், அவனை தவிர இன்னொன்றை நினைக்காதவர்கள், அவனது லீலைகளையே எப்போதும் சிந்தித்திருப்பவர்கள், அவனை விட்டு பிரிந்தால் தரிக்க முடியாதிருப்பவர்கள், இத்தகைய மெய்யடியார்களே சாதுக்கள். பரித்ராணாய சாதுனாம் என்றால் அத்தகைய அடியார்களை காப்பதே அவதாரத்துக்கு முக்கிய நோக்கம் என்று பொருள். விநாசாயஷ துஷ்கிருதாம் என்றால் அவ்வாறு அடியார்களை காக்க வருகையில் குறுக்கே வரும் தீய நடத்தை கொண்டவர்களை அழித்தல் என்று பொருள். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்றால் இறைவனுக்கு நாம் செய்யும் பூஜையாகிய மிக சிறந்த தர்மம் சரிவர நடவாது போனால் அதை காத்து தந்து மீண்டும் நடக்கும்படி செய்தல் என்று பொருள். சம்பவாமி யுகே யுகே, இக்காரணத்துக்காக யுகங்கள் தோறும் தான் அவதரிப்பதாக கண்ணன் அருளி செய்கிறான் என விளக்கினார். அப்போது ராமானுஜரின் மருமகனான நடாதூர் ஆழ்வான், சுவாமி, இப்போது ஒரு விஷயம் நன்கு புரிகிறது. அவதாரங்கள் அனைத்தும் அடியார்களான நமக்காகத்தான். நரசிம்ம அவதாரம் இரண்யனை அழிப்பதற்காக அல்ல, பிரகலாதனை காப்பதற்காக. ராமாவதாரம் ராவணனை அழிப்பதற்காக அல்ல, அனுமனை அணைப்பதற்காக. கிருஷ்ணாவதாரம் கம்சனை கொல்வதற்காக அல்ல, கோபிகளை கொஞ்சுவதற்காக என்றார். மேலும் அவதாரங்கள் மட்டுமல்ல, இறைவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நம்மை உயர்த்த வேண்டும், நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் செய்யப்படுபவையே. எம்பெருமான் மிக உயர்ந்தவனாக இருந்தாலும் நம்மையும் உயர்த்த வேண்டும் என்ற நோக்கில் இத்தகைய பல செயல்களை புரிகிறான் என்றார் ராமானுஜர். விருஷ என்றால் நல்வழி அல்லது அறவழி என்று பொருள். அடியார்களை நல்வழிப்படுத்தக்கூடிய செயல்களை செய்வதால் திருமால்
விருஷகர்மா என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 113வது திருநாமம். விருஷகர்மனே நமஹ என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் எப்போதும் அறவழியில் நடக்கும்படி திருமால் அருள் புரிவார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.